XYZ private has 50 identical missions. 50 identical mission இருக்கு. கம்பெனி என்ன பண்றாங்கன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஆஃப் பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ்க்கு வந்து ஒரு ஃபிகர் அமௌண்ட் வந்து ஒன்று இன்கர் பண்றாங்க. அதோட அமௌண்ட் என்னன்னா ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்ன்றது வந்து போஸ்ட்மார்ட்டம் மாதிரிடா. ஓகே, பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ்ன்றது வந்து எப்போ ப்ராப்ளம் ஆகுதோ அதோட காஸ்ட். ஸோ பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ்ன்றது ரூ. ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்ன்றது வந்து ரூ. 20 ஆகுறது. கம்பெனி என்ன பண்றாங்கன்னா இந்த பிரேக் டவுன் அக்கரன்ஸ் வந்து கம்மி பண்ணணும், கம்மி பண்ணாதான் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் டவுன் இது கொடுக்குற டேட்டா எல்லாம் பிரேக் டவுன் அக்கரன்ஸோட டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ மந்த் ஒரு மாசம், அதாவது மந்த்ஸ் ஆஃப்டர் சர்வீசிங் தட் பிரேக் டவுன் அக்கர்ஸ், இங்க சர்வீஸ் பண்றாங்கடா. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு பிரேக் டவுன் ஆகிற அக்கரன்ஸ் வந்து 0.10, 2 மாசம் கழிச்சு பிரேக் டவுன் அக்கரன்ஸ் ஆகுது 0.05, 3 மாசம் சர்வீஸ் கழிச்சு பிரேக் டவுன் அக்கரன்ஸ் ஆகுது வந்து 0.05, 4 மாசம். இதோட மீனிங் ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்றோம், இப்படிதான் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 4 மாசம் ஏன்னா மந்த்ஸ் ஆஃப்டர் சர்வீசிங்றான். அப்ப சர்வீசிங் ஆகி 4 மாசம் கழிச்சு சர்வீசிங் ஆகி இருக்கிற பிரேக் டவுன் அக்கரன்ஸ் 0.10. இந்த மாதிரி 5 மாசம் கழிச்சு 0.15, 6 மாசம் கழிச்சு 0.15, 7 மாசம் கழிச்சு 0.20, 8 மாசம் கழிச்சு 0.20. அப்பனா ஓவராலா இவங்க சொல்ற அந்த 8 மாசம் கழிச்சு அப்புறம் ஒரு டோட்டல் என்ன சொல்றாங்கன்னா 1. அப்பதான் பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் வந்து 8 மாசம் கழிச்சு வருது 1 வரும் அப்படின்னு கொடுத்துட்டு 1 மந்த்துக்கு அப்புறம் வர பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸோட ப்ராபபிலிட்டி எவ்வளோ 0.1, 1 இன்டூ 2 மாசம் கழிச்சு வர பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் எவ்வளோ 0.05. ஸோ இது மல்டிப்ளை பண்ணா 0.15. இந்த மாதிரி ஃபுல்லா பண்ணிட்டு வராங்க. ஓகேவா கண்ணா? இதுல அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ வந்து எனக்கு நான் வந்து வேரியஸ் பிரேக் டவுன் மெயின்டெனன்சஸ்லாம் கொடுக்குறேன், நான் எந்த பாலிசி வந்து அடாப்ட் பண்ணிக்கணும், அதாவது எந்த பாலிசி அடாப்ட் பண்ணிக்கணும்னா நான் வந்து ஒரு காஸ்ட் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் இல்லாம நான் ஒரு காஸ்ட் இன்கர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் ஆனா அதுக்கு ஒரு காஸ்ட் வருது எனக்கு. அப்போ ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் இல்லாம எனக்கு ஒரு காஸ்ட்டுக்கும் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணா ஒரு காஸ்ட்டுக்குமான டிஃபரன்சஸ் என்ன, அப்போ டிஃபரன்சஸ் என்னன்னு போது எவ்வளோ தூரம் என்னால் காஸ்ட் சேவிங் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் ஜென்ரலா ஒரு விஷயம்டா. ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் ஜென்ரலா பண்ணா பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் நல்லா கம்மி பண்ணலாம். கரெக்டா? அண்டர்லைங் ஃபேக்ட் அதுதானே, இந்த இந்த சாப்டரோட தாட் ப்ராசஸே அதானே. கரெக்டாடா? அந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுதுல? பேசிக் கான்செப்ட் ஆஃப் மாடியூல்ஸ் அவர் என்னன்னா, நான் எவ்வளோ தூரம் அழகா நான் ஒரு மிஷினுக்கு வந்து ஆயில் போட்டு அதோட நட்டு போட்லாம் அப்பப்போ அதுக்கான ஒரு ஒரு சொல்யூஷனை போட்டு நீட்டாக தொடச்சி வச்சு சாட்டர்டே சண்டே அதுக்கான ரெஸ்ட்டை கொடுத்து எல்லாம் பண்ணினேன்னா அது என்னோட ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ். அப்படி பண்ணால் என்ன ஆகும், நான் பிரேக் டவுன் வரும் ஆனால் அதோட காஸ்ட்டை ரிலேட்டிவ்லி நான் கம்மி பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட மிஷின் நம்ம உடம்பு மாதிரி தாங்கண்ணா. 5 நாள் நல்லா உழைக்கிறோம், சாட்டர்டே சண்டே நம்மளுக்கு லீவ் கொடுத்து ரெஜுனேட் பண்ணி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு உடம்ப நல்லா ஃபிட்டாக இது பண்ணி வாக்கிங் கிக்கிங் பண்ணி அங்கே ரொம்ப லைட்டாக ஒர்க் எடுத்துட்டு சாட்டர்டே சண்டே பண்ணி திருப்பி ரெஜுனேட் பண்ணால் தானே மண்டே டு ஃப்ரைடே திருப்பி அடி வாங்க முடியும் நம்மளால. ஸோ அதே மாதிரி நம்ம உடம்பு மிஷின் மாதிரி தானே, அதே மாதிரி தான். ஸோ த சாட்டர்டே சண்டே வந்து இட்ஸ் அ பீரியட் ஃபார் அஸ் டு டேக் சம் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ரெஸ்ட், டேக் கேர் ஆஃப் நோ ஆயில், ஹெட் ஏக் பாத்து, some massage, உடம்பு மசாஜ், light no work those 2 days அப்போ so that the rejuvenation will can happen from Monday to Friday. அந்த மாதிரி நான் ஒரு என்னோட இருக்கிற மிஷினுக்கும் நான் ப்ராப்பரா ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் கொடுத்தேன்னா பிரேக் டவுன் காஸ்ட் கம்மியாகும்ன்றது என்னோட அண்டர்லைங் ஃபேக்ட். ஆனா இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் நான் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் கொடுக்காம என்னோட பிரேக் டவுன் காஸ்ட் எவ்வளவு வருது, ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் என்னோட பிரேக் டவுன் காஸ்ட் எவ்வளவு வருது, எனக்கு இதுல கம்மியாகிறதா இல்லையா, எவ்வளவு பர்சன்டேஜ் கம்மியாகிறது, அதை தான் இந்த சம்ல வந்து they are trying to find out. புரிஞ்சுதா என்ன கேட்குறாங்கன்றது? அது வந்து 50 ஐடென்டிக்கல் மிஷன்ஸ்க்கு என்ன அப்படின்ற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸ்டெப் ஒன் ஒன்றும் இல்லை, இதை எடுத்து அப்படியே இதில் போட்டுக்கோங்க. ஸ்டெப் 1 ஓகேவா? ஸோ 5.4 ப்ராபபிலிட்டி அண்ட் மந்த்ஸ் ஆஃப்டர் சர்வீசிங் தட் பிரேக் டவுன் occurs. இப்போ ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா 50 ஐடென்டிக்கல் மிஷின் கண்ணா. ஓகே, அப்போ ஒரு மிஷினுக்கு வந்து ஓகே
பா பா இரு 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 கணேஷ் வந்து பிரிப்பாப்பா கொஞ்சம் வச்சுக்கோ அப்படியே சாரி. The mean time before failure is 5.4 months and the expected cost with no preventive maintenance would be 100. இந்த calculation என்னன்னு சொல்றேன் கண்ணா. Step 2, 50 identical machine mean time before failure. சொல்லுடா. ம். இந்த கொஸ்டின்ல என்ன பார்க்க சொல்லியிருக்காங்கன்னா பிரேக் டவுன் அக்கரன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரேக் டவுன் அக்கரன்ஸோட காஸ்ட் வந்து எனக்கு வந்து 926 வருதுடா பர் மந்த். இந்த கால்குலேஷன்லாம் பண்ணி நான் சொல்றேன். 50 மிஷினுக்கு 926 வருது. ஒருவேளை நான் பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் பண்ணாம ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணேன்னா என்னோட காஸ்ட் வந்து 669 ரூபாய் தான் வருது. அப்போ நான் எவ்வளவு சேவ் பண்றேன் அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்றாங்க பெர்சன்டேஜ்ல. அதான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 5.4 ஓகேவா கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன 5.4 மந்த்ஸுக்கு நான் எவ்வளவு பிரேக் டவுன் காஸ்ட் ஆஃப் பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் வந்து இன்கர் பண்றேன் 100 ரூபாய். அப்போ ஒரு மாசத்துக்குனா எவ்வளோ 100 into 1 divided by 5.4. இது புரியுறதா? அப்போ ஒரு மாசத்துக்கு ஆன் அன் ஆவரேஜ் 18 ரூபாய் 18.151 காஸ்ட் நான் இன்கர் பண்றேனோ. புரிஞ்சுதா இது? பிரேக் டவுன் காஸ்ட் இன்கர் பண்ற. இப்ப பாருங்க கண்ணா, இது ஒரு மிஷினுக்கு இன்கர் பண்ற 18 ரூபாய் 52 பைசா. அப்ப 50 மிஷினுக்கு எவ்வளோ 926. 50 into ஒன்னு கொடுத்து நிறைய கேட்டா மல்டிப்ளிகேஷன், நிறைய கொடுத்து ஒன்னு கேட்டா டிவிஷன். ஸோ 50 into 18.52 which is 926. இது புரியுறதா? ஸோ என்னோட பிரேக் டவுன் காஸ்ட் எவ்வளவு கண்ணா 50 மிஷினுக்கு 926 rupees ஆகிறது. இப்ப புரியுறதா? இது பிரேக் டவுன் காஸ்ட் கண்ணா. இது பிரேக் டவுன் காஸ்ட். நீங்க எவ்வளவு டைம் வேணா கேளுங்கடா, நான் சொல்லி தரேன். ஓகே, ஆனா நான் சொல்லி தந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அதுல நல்லா பிராக்டிஸ் பண்ணி கான்ஃபிடென்ட் ஆயிடுங்க. இப்போ அடுத்த ஸ்டெப், இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா 8 மிஷின். ஓகே, இந்த 8 மிஷின் சாரி 8 மிஷின் இதோட ப்ராபபிலிட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து கியூமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல் இப்போ மெத்தட் யூஸ் பண்ண போறோம். ஓகே, கியூமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டியில 0.1 அப்புறம் 0.1 0.1 plus 0.05 அப்புறம் 0.15 plus 0.05 அப்புறம் 0.2 plus 0.1 அப்புறம் 0.3 plus 0.15 அப்புறம் 0.45 plus 0.15 அப்புறம் 0.6 plus 0.2 அப்புறம் 0.8 plus 0.2. ஸோ கியூமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது வந்து இந்த கம்ப்ளீட் டேட்டாவே ஒரு மிஷினுக்கு கண்ணா. ஓகே, ஒரு மிஷினுக்கு ஒரு மாசத்துக்கு 50 மிஷினுக்கு எவ்வளோ அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ 50 மிஷினுக்கு எவ்வளோ அப்படின்னா இப்போ ஒன்னா எடுத்துக்கலாமே நம்ம 50 மிஷினுக்குன்னு வரும்போது ஃபர்ஸ்ட் 50 into 0.1 இது பிரேக் டவுன் அக்கரன்ஸ். ஓகேவா? அடுத்தது நம்ம பண்ணும்போது இப்போ செகண்ட் ஒன் பண்ணும்போது என்னன்னா 50 into 0.5 plus 5 into 0.5. ஏன்னா பிகாஸ் இட்ஸ் a cumulative one. ஓகேவா? cumulative ஒன்னால current data plus previous data into அந்த probability. இது என்ன பண்ணணும் 50 into 0.2 plus 8 into 0.1 plus 5 into 0.05 அப்படி பண்ணணும். அதே மாதிரி இது யாரா ட்ரை பண்றீங்களா? ஃபோர்த் ஒன் நான் சொல்லி தரட்டுமா? அப்படியே
சரி நான் சொல்லித்தரேன் பாருங்க என்ன. இது எப்படின்னா 50 into 0.1 plus 11.05 into first எடுத்துக்கணும் 0.1 plus கீழே இருந்து 8 into second into 0.05 plus 5 into 0.05. இது புரிஞ்சுதா? இத கீழே இருந்து எடுத்துக்கணும்னா இது இங்க இருந்து வரும்போது மேலே இருந்து கீழே வரணும். புரியுதா? cumulative breakdown occurrence ஓட calculation புரியுதா? for 50 number of missions. ஆ புரியுதா? ரெண்டு பேருக்குமே புரியுதா? ஓகே. இது என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா expected number of breakdowns between preventive maintenance intervals for the possible intervals. அடுத்தது எப்படி கண்டுபிடிக்கணும்? 50 into 0.15 plus 6.755 into 0.1 plus 11.05 into 0.05 plus 8 into 0.05 plus 5 into 0.1. இங்க போடுறேன்டா 50 into 0.15 plus 6.755 into 0.1 plus 11.05 into 0.05 plus 8 into 0.05 plus 5 into 0.1. இங்க தப்பா பண்றேனே. 50 into எங்கடா மிஸ்டேக் ஆகுது? ஐயோ சாரி 16 போட்டேன் சாரி. ஆமா செல்லம். இதுடா புரியல. இதுவா? இதுவா? இது எப்படின்னா
50 into 0.15 plus 5 into 0.1. அதே மாதிரி தான் இதுவும் அதே மாதிரி தான்டா 50 into 0.2 plus இதோட முன்னாடி என்ன 8 8 into 0.1 plus 5 into 0.05. புரியுதா? This 50 into 0.45 plus 6 point this one into 0.1 plus this into 0.05 plus this into 0.05 plus this into எங்க மிஸ் பண்றேன்? இது புரியுதாடா? 50 into 0.45 plus 16 6 இல்ல இது. ஒரே நிமிஷம்டா. Sorry. 15 into 0.3 plus 11.05 into 0.1 plus 8 into 0.05 plus 5 into 0.05 16 16 ஓகேவாடா? இதுவும் அதே மாதிரி தான் கண்ணா. இப்போ 50 into 0.6 plus 25.628 into 0.1 16.755 into 0.05 plus 11.05 into 0.05 plus 8 into 0.1 plus 5 into 0.15 பண்ணீங்க கால்குலேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூஸ் வரும் கண்ணா. ஓகே, ஸோ இதுல இந்த வேல்யூஸ் வருமா? இப்போ 1 2 3 4 5 எழுதிக்கோங்க. இதான் பிரேக் டவுன் அக்கௌண்ட்ஸோட குமுலேட்டிவ் ஃபேக்டர். இப்போ எக்ஸ்பெக்டட் காஸ்ட் டு ரிப்பேர் பிரேக் டவுன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா உண்மையில திஸ் இன்டு 1 அதாவது இது 5 டிவைடட் பை 1. ஓகே, அதாவது n பை m பண்ணிட்டோம்னாக்கா 5 கிடைக்கும். தட் இன்டு 100. ஏன்னா நம்ம அந்த காஸ்ட் பிரேக் டவுன் வந்து 100க்கு வந்து நம்ம இது பண்ணிக்கிறோம், இன்டு 100 போடணும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் 8 by 2 இன்டு 100 360 11.05 டிவைடட் பை 3 இன்டு 100 எல்லாமே இன்டு 100க்கு பண்ணணும். இங்க இன்டு 100க்கு பண்ணோமா? இப்போ காஸ்ட் பர் மந்த் ஃபார் ப்ரிவென்டிவ் சர்வீஸ் 50 மிஷின்ஸ் ஓடுது. அப்புறம் என்ன அர்த்தம்? அதேதான் 50 இன்டு 100 டிவைடட் பை 1. இங்க பாருங்க 50 இன்டு 20 டிவைடட் பை 2 இது ஐயோடது. ஓகேவா? 50 இன்டு 20 டிவைடட் பை 3. ஏன் 50 இன்டு 20 பண்றோம்? எனி ஐடியா? ஒரு 50 ஒரு மிஷினுக்கு வந்து 20 ரூபாடா. ஓகே, அப்போ 50 மிஷின்னா 1000 ரூபாய். தட் டிவைடட் பை இந்த நம்பர் ஆஃப் அந்த போஸ்ட் மிஷின்ஸ் இது இருக்கு இல்லையா, மந்த்ஸ் ஆஃப்டர் சர்வீசிங் தட் பிரேக் டவுன் அக்கர்ஸ், அதை டிவைட் பண்றோம். இந்த நம்பர் ஆஃப் மந்த்ஸை டிவைட் பண்றோம். அப்போ என்ன கிடைக்கும்னா எனக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளோன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கண்ணா, இது ரிப்பேர் பிரேக் டவுன், இது ப்ரிவென்டிவ் காஸ்ட். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்தானா என்ன கிடைக்கும் எனக்கு? எக்ஸ்பெக்டட் காஸ்ட் பர் மந்த் ஆஃப் ப்ரிவென்டிவ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ரிப்பேர்ஸ் எல்லாமே கிடைக்கிறது. இப்போ நீங்க சொல்லுங்க கண்ணா, இதுல எது ரொம்ப லீஸ்டா இருக்கு? எது லீஸ்ட் இங்க? இந்த வேல்யூ தான் லீஸ்ட். அப்போ அதுதான் லோவர் காஸ்ட்.
ஓகே, அப்பனா என்ன அர்த்தம்னா, நான் மந்த்ஸ் வந்து 4 months ஆஃப்டர் சர்வீசிங் த பிரேக் டவுன் அக்கர்ஸ்ல நான் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்தேன் அப்படின்னா என்னோட காஸ்ட் வந்து 668.875 வருது. Upon taking that into consideration with preventive maintenance and expected cost without preventive maintenance, I am எவ்வளோ எனக்கு சேவிங் ஆகிறது 926ன்றது நான் மெயின்டெனன்ஸ் பண்ணாம இருக்கிறது, 669ன்றது வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணினது. அப்போ எனக்கு எவ்வளோ 257 ரூபாய் நான் வந்து ஒரு காஸ்ட் சேவிங் ஒரு மாசத்துக்கு பண்றேன். அப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கணும், 257 டிவைட் பை 926 இன்டூ 100 போட்டா 28% எனக்கு வந்து சேவிங் வருது. அதனால என்ன கன்க்ளூஷன், இட் இஸ் ஐடியல் டு கோ ஃபார் preventive maintenance than for the missions to get breakdown, resulting which the cost is reducing by 28%. புரியுதா? இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லா காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுறதுடா, டக்குன்னு கம்மியாயி திருப்பி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருது. அப்ப எங்க காஸ்ட் மினிமமோ அந்த மினிமம் ரேஞ்ச தான் நம்ம இங்க டிசிஷன் மேக்கிங்க்கு எடுத்துக்கிறோம். புரியுதா? அதாவது 4 months கழிச்சு ஒரு காஸ்ட் காமிக்கிறது இல்ல கண்ணா இவங்களுக்கு. முன் ஆமா, 4 months கழிச்சு இவங்க பண்ற ஒரு ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் அவங்க வந்து பண்ண அந்த அந்த இந்த ரேஞ்சுக்கு வந்து அவங்க 668 காஸ்ட்டுக்கு இன்கர் பண்ணுவாங்க. அப்போ என்னோட ஆக்சுவல் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுக்கும் என்னோட அந்த 4 months கழிச்சு வர அந்த எக்ஸ்பெக்டட் காஸ்ட்டுக்கான டிஃபரன்ஸ் வந்து என்னோட சேவிங் இன் காஸ்ட். இப்போ இந்த மாசத்துல தான் எனக்கு சேவிங் இன் காஸ்ட் அச்சீவ் பண்றேன் அப்படின்றது அர்த்தம். புரியுதா? இப்போ இது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல் இன்வால்வ் ஆயிருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம் கண்ணா. இதுல வந்து கொஞ்சம் ப்ராபபிலிட்டி, அப்புறம் வந்து கியூமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி எல்லாமே இன்வால்வ் ஆயிருக்கு. எனக்கு பேஜ் நம்பர் மட்டும் சொல்லுங்களேன் கண்ணா. என்னாச்சு? ஒரே நான் வேணா அப்புறம் பிரிக்கிறேன்னு சொல்லிடுங்க கணேஷ்மா. நான் அப்புறம் பிரிச்சு காமிக்கிறேன்னு சொல்லிடுங்க. கணேஷ்மா அவனுக்கு நீங்க ஏ சொல்லி கொடுங்க, அதை கொடு, அதை கூட. சாய் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், குடு சாய். சாய் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், குடுறா. சாய் வேணான்னு சொல், அப்படி கனாப்பினான்னு பிரிக்காது சாய். அதுக்கு தான் சொல்றேன், குடு, நான் அப்புறம் பிரிச்சுக்க. இது 10 நிமிஷம் ஆகும், டைம் வேஸ்ட் ஆகும், நான் தான் சொல்றேன். டிப்பா பரவாயில்ல டீப்பா, இது இப்போ இம்பார்ட்டன்ட் இல்ல டீப்பா. அவர்கிட்ட சொன்னா ஓகேன்னு ஒன்னும் சொல்ல மாட்டாரு. A policy of performing preventive maintenance every 4 months results in the lowest average cost. Policy of performing preventive maintenance every 4 months results in the lowest average cost, about rupees 669. This amount of rupees 257 per month, other, uh, less than rupees 926 expected cost without preventive maintenance.
This policy would reduce the cost by 257. ஒன்றும் இல்லடா, இது வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 4 மாசத்துக்கு எவ்ரி 4 மாசம் வந்து இட் ரிசல்ட்ஸ் இந்த லோவர் காஸ்ட். அதாவது இப்போ 1 2 3 4 காஸ்ட் இவ்வளோ இன்க்கிறாருது, திருப்பி 5 6 7 8 இவ்வளோ காஸ்ட் வருது, திருப்பி 9th மந்த்லேருந்து ஒவ்வொரு 4 மாசத்துக்கு ஒரு தடவை காஸ்ட் லோவர் ஆவரேஜ் காஸ்ட்டுக்கு போகிறது அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோ தூரம் லோவர் ஆவரேஜ் காஸ்ட்டுக்கு போறதுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது நம்மளுக்கு? 9, இங்க ஒரு 926 எக்ஸ்பெக்டட் காஸ்ட் கரெக்டா? எவ்வளோ கம்மியாகிறது 4 மாசத்துக்கு ஒரு தடவை? 669 ரூபா, 669 ரூபா காஸ்ட் ஓவரால் ட்ரெண்ட் கம்மியாகுது. பட் ஓவரால் இதோட கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ காஸ்ட் சேவிங்? 287 ரூபா. இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் பார்த்தானா எவ்வளோ ஆகும்? இப்போ புரிஞ்சுதா இந்த சம்மு? திருப்பி சொல்லட்டுமா? ஆ ஓகே. கீர்த்தனா உங்களுக்கு 28%ன்றது 257 நார்மலா ஒரு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கண்டுபிடிப்போம்ல. திஸ் டிவைடட் பை பேஸ் இவ்வளோ 926 இன்டூ 100. ஸோ 27.75. இப்படி ஓகேவா இருக்குமா? இல்லை இப்படி போடுறாங்க, 257 டிவைடட் பை 926 இன்டூ 100. இந்த சம் போட்டு பாருங்கண்ணா. இந்த சம் இந்த வாட்டி வந்துதான் இல்லை மாடல் கொஸ்டின் பேப்பர்ல இருந்துதான் ஞாபகம் இல்லை. இதோ ரெண்டு நான் வந்துதான் மாடல் கொஸ்டின் பேப்பர்ல இருந்தான் தெரியல. ஆனால் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் ஓகேவா? டைப் 3 ப்ராப்ளம், இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஸ்பாஸ் பார்ட்ஸ் மேனேஜ். Assume the following 3 breakdown probability distribution. Which any of these distribution lend themselves to a preventive maintenance program? Why? The month following the maintenance 1 2 3 4 5 6 probability average இது வந்து அதே மாதிரி 0.3 into 0.1. The average number of breakdowns for the pool to say 100 missions per month will be for men 1 missionary in 2.5 months 1 breakdown. So for 1 mission in 1 month வந்து 1 by 2.5 breakdown. So for இதோ illustration 5 டா. ஐயோ, இது வந்து நம்மளோட ரிவைஸ்ட் எடிஷன் என்ன? இந்த சம் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இந்த சம் இந்த வாட்டி வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ நம்ம பார்த்த சம்மும் இப்போ பார்க்க நியூ, சாரி இப்போ பார்த்த சம் அப்படி இருக்கு, இப்போ பார்த்த சம் நியூ. ஸோ அது வந்து நீங்க நான் மெட்டீரியல் ஆல்ரெடி ஆட் பண்ணுறேன். 2024 டா இப்போ வந்த எடிஷன் இது. இப்போனா நான் போன இதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணியிருக்காங்களா எடிஷனை? இல்லைல்ல, இதுக்கப்புறம் எடிஷன் ரிவைஸ் பண்ண இருந்தால இது இதானே இருந்தது. ஓகே ஓகே சரி. இந்த சம் பார்த்துக்கோங்க, எக்ஸ்பிளைன் பண்ற சம் இல்லஸ்ட்ரேஷன் 5. ஒரே நிமிஷம்டா, அந்த கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன் நம்ம கிளாஸ். ஒரு நிமிஷம்.
assume the following த்ரீ இதே மாதிரி சம் தான் என்ன மந்த் ஃபாலோயிங் மெயின்டெனன்ஸ் கொடுத்துருக்காங்க. போட்டு பார்த்துட்டு எனக்கு அமுச்சு விடுறீங்களா? 14 மார்க்ஸ் ப்ராப்ளம்டா, ஓகேவா? 14 மார்க்ஸ் ப்ராப்ளம் புக் சம் தான் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர் ஸ்டேஜ் 2 மாடல் கொஷின் பேப்பர்ல இருக்கிற சம்ஸ், மெட்டீரியல் இருக்கிற சம்ஸ் 65 to 70% புக் சம்ஸ் தான் வரும். ரொம்ப பேப்பர் பயங்கரமா டஃபா செட் பண்ணா மட்டும்தான் ரொம்ப இருக்கும், அதர்வைஸ் புக் சம்ஸ் தான் வரும். பாருங்க கண்ணா, ஒவ்வொன்றா எடுத்துக்கணும்டா அண்ணா. இது ஃபர்ஸ்ட் இதுல என்ன பண்ணணும், நம்ம ஒன்னே அந்த டேட்டா தானே கொடுத்துருந்தாங்க, ஒரு டேட்டா தானே கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க 3 டேட்டா கொடுத்துருக்காங்க, சரியா? டைம் எடுத்து போடுங்க. நான் டேக் சம் டைம், அப்படி 1 மணி நேரத்துல 10 சம் இல்ல 1 மணி நேரத்துல 6 சம்லாம் அப்படிலாம் டார்கெட் பண்ணிக்காதீங்க. ஒரு சம் போட்டிங்கனாலும் நல்லா டைம் எடுத்து அண்டர்ஸ்டாண்ட் தட் ப்ராப்ளம் அண்ட் டூ இட். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க டைம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி கீழெல்லாம் நோட்ஸ்லாம் அழகா எழுதி பண்ணீங்கன்னா உங்களோட ரிவிஷன் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கும். எடுத்துக்கொன்னே டப்ப டப்ப டப்பன்னு அப்படியே போட்டோம்னு வச்சுக்கோங்க புக்ல இருக்கிறதே, அப்புறம் டிவிஷன் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்கும், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மந்த்ஸ் ஃபாலோயிங் மெயின்டெனன்ஸ், இப்போ இது மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஸோ 0.1 0.5 0.1 0.5. ஸோ இது வந்து மல்டிப்ளை ஆவரேஜ் ஃப்ரீ டைம் பண்ணோம்னாக்கா 1 into 0.5 2 into 0.1 இது பண்ணிடுறோம். ஓகே, ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பிரேக் டவுன்ஸ் ஃபார் எனி பூல் ஆஃப், இவங்க வந்து இந்த அசம்ஷன் வந்து இந்த சே 100 மிஷன்ஸ் பர் மந்த்ன்றது அசம்ஷன், ஓகேவா? 100 மிஷன்ஸ் பர் மந்த்ன்றது அசம்ஷன். இல்ல நான் வந்து 50 மிஷன்ஸ் பர் பிரேக் டவுன் அசம்ஷன் பண்ணிக்கலாம் கூட நீங்க பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா? ஆனா இங்க 50 பண்ணோம்னா இங்கேயும் 50 தான் பண்ணோம், இங்கேயும் 50 தான் பண்ணோம் அசம்ஷன், 3 சினாரியோக்கும். ஸோ லெட்ஸ் டேக் இப்போ வந்து ஃபார் 1 மிஷன் இன் 2.5 மந்த்ஸ் வந்து 1 பிரேக் டவுன், அதாவது இப்படி மந்த்ஸ் பிரேக் டவுன் 2.5 மந்த்ஸ்ல 1 பிரேக் டவுன். அப்போ 1 மந்த்துக்கு 1 into 1 divided by 2.5, அப்பனா என்ன 0.4 பிரேக் டவுன்ஸ், ஓகேவா? ஸோ 2.5 0.5 பிரேக் டவுன்ஸ். இதுல வந்து ஒரு மிஷினுக்கு 0.4 பிரேக் டவுன்ஸ். ஆமாங்கண்ணா, இதோட டோட்டல் 0.5 plus 0.2 plus 0.3 plus 0.4 plus 0.5 plus 0.6 2.5 total, ஓகேவா? ஸோ ஒரு மிஷினுக்கு 0.4 பிரேக் டவுன் கண்ணா, ஓகே. அப்பனா வந்து 100 மிஷின்ஸ்க்குன்னா 0.4 into 100, அப்போ 40 பிரேக் டவுன்ஸ், புரியுதா?
இந்த இதே மாதிரி பாலிசி 2க்கு பண்ணோம். ஸோ அங்கே ஒரு பிரேக் டவுன் கிடைக்கும். பாலிசி 3க்கு பண்ணோம். அங்கே ஒரு பிரேக் டவுன் கிடைக்கும். இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் ஆர் ஜென்ரலி அப்ளிகபிள் டு பிரேக் டவுன் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வித் லோ வேரியபிலிட்டி. பாலிசி 2 இப்போ பாலிசி 1க்கு வந்து பார்த்தோம்னா 40 பிரேக் டவுன்ஸ். பாலிசி 2க்கு எவ்வளோ 22.73 பிரேக் டவுன்ஸ். பாலிசி 3க்கு வந்து அதை விட ஜாஸ்தியாக இருக்கா கம்மியாக இருக்கா? இதை விட ஜாஸ்தியாக இருக்கா? அப்போ 30.3 பிரேக் டவுன்ஸ். அப்போ எதுல பிரேக் டவுன்ஸ் கம்மியா இருக்கு நம்மளுக்கு? பாலிசி 2ல தான் கரெக்டா? பாலிசி 2 has got the lowest variability as number of breakdowns in the month வந்து is 22.73 which is the lowest. So பாலிசி 2 மட்டும் நம்ம அடாப்ட் பண்ணோம்னா it will result in a very good preventive maintenance program. அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? இந்த இது கரெக்டா போட்டுக்கோங்கண்ணா. இவ்வளவு மந்த்க்கு இவ்வளவு பிரேக் டவுன்னா ஒரு மந்த்துக்கு எவ்வளோ, அப்புறம் இவ்வளோ மிஷினுக்கு எவ்வளோ பிரேக் டவுன்னா 100 மிஷினுக்கு. இல்லை நீங்கள் இல்லை மேம் நான் 20 மிஷினுக்கு போட்டுக்கிறீங்கன்னா கூட போட்டுக்கோங்க. ஆனால் ஒரு ஒரு யூனிஃபார்மிட்டி எடுத்துட்டு வாங்க. ஒரு ஒரு விஷயம் நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறீங்கன்னா ஃபார் 3 பாலிசிஸ் யூ ஷுட் ஹாவ் அ யூனிஃபார்மிட்டி இன் நம்பர்ஸ். சரியா? அவ்வளோதான். இல்லஸ்ட்ரேஷன் 5 ஓவர். இது போட்டுட்டீங்களா? இல்லை நான் எனக்கு தெரிஞ்சு pretty well you are very confident கண்ணா. எனக்கு நல்ல பிரச்சனை இல்லை. இதுவும் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் டைப் 3. கரெக்ட். ஒரு நிமிஷம் கண்ணா. நான் இது மட்டும் இது பண்ணி தரேன்டா. ஓகே, செக் பண்ணிட்டு தரேன். இதுவும் உங்களுக்கு 2-3 டவுட் இருக்கு. நான் அதை செக் பண்றேன் கண்டிப்பா. இதோ இந்த வீக்குள்ள நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஓகேவா? ரெண்டு ஃபேக்கல்டிஸ் கிட்ட கேட்டேன். அவங்க தே ஆர் கம்மிங் அப் வித் அ டிஃப்ரெண்ட் ஆன்சர். எனக்கு அது ஏதோ கன்வின்சிங்கா இல்ல. சரி, அதனால தான். அடுத்தது ஒரு இல்லஸ்ட்ரேஷன் 6. இது பாருங்களேன். மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் பிரேக் டவுன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆவரேஜ் ஃப்ரீ டைம் எடுக்கணும். ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பிரேக் டவுன் ஃபார் த பூல் ஆஃப் சே 100 மிஷன்ஸ். அதே மாதிரி மிஷினுக்கு இவ்வளோன்னா இவ்வளோ, அப்புறம் 100 மிஷன்ஸ்க்குனா எவ்வளோன்னு பார்க்கணும். சரியா? ஸோ ஒரு மந்த்துக்கு ரிப்பேர் காஸ்ட் இவ்வளோ, ரிப்பேர் பாலிசி காஸ்ட்ன்றது ஒரு மிஷினுக்கு இவ்வளோன்னா அப்போ 100 மிஷன்ஸ்க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம அப்போ அங்கே பண்ணினோம்ல அதே ஆக்டிவிட்டி தான். ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் சைக்கிளுக்கு வந்து 1 2 3 4 5 எக்ஸ்பெக்டட். இதுக்கு இதே மாதிரி ஆவரேஜ் ஒரு மாசத்துக்கு பிரேக் டவுன் எவ்வளோ, மந்த்லி பிரேக் டவுன் காஸ்ட் எவ்வளோ, மந்த்லி ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ், அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு வரும்போது இங்கே காஸ்ட் இருக்கு 7500, 4250, 3166, 2650, 2560. அதாவது இங்க இங்க பார்த்தோம்னா மினிமம் காஸ்ட் பர் மந்த் இஸ் அப்டைன் பை ரீப்ளேசிங் ஆஃப்டர் எவ்ரி 5 months. இங்க இங்க பாருங்களேன், இந்த ட்ரெண்ட் பாருங்களா. இங்க அப்படி கம்மியாயிட்டே வருதா, இங்க கம்மியாகிறதா. திருப்பி பாருங்களேன், 4th மந்த் ஜாஸ்தியாகிறது, 5th மந்த்லேருந்து 5th மந்த் தான் கம்மியாயிருக்கு, திருப்பி 6 மந்த்லேருந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது சினாரியோக்கு. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் த்ரீ பிரேக் டவுன் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்க்கு அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் ஒன்னோடது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. டிட்டர்மினேஷன் ஆஃப் ஆமா பாலிசி 1க்கு இங்க கொடுத்துருக்காங்க. இந்த கால்குலேஷன் புரியுதா? நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன் தெரியுமா? இந்த இந்த காலம் போட்டு காமிச்சேன்ல, அந்த தான் அது பிரேக் டவுன் அக்கரன்ஸ். இதோ இந்த கால்குலேஷன் இது. ஓகேவா? ஸோ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க.
இதுல ரெண்டு விதமான ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. இது ஒரு பார்ட் ஆஃப் ப்ரிவென்டிவ் காஸ்ட். அந்த இது பண்ணிட்டு நம்ம ப்ரிவென்டிவ் காஸ்ட் வந்து இங்க என்ன 2560யா, ஃபிஃப்த் மந்த் போஸ்ட் ஃபிஃப்த் மந்த் 2560க்கு கம்மியாகிறது. நம்மளோட இந்த காஸ்ட் எவ்வளவு வருது? பிரேக் பிரேக் டவுன் காஸ்ட் எவ்வளவு? 2040. ஆனா 2040 விட ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஜாஸ்தியா இருக்குல்ல, அப்ப நம்ம ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் போணுமா? புரியுதா? ஆ அதான் இங்க சொல்றாங்க கண்ணா. see preventive maintenance policy is inferior to repair policy. Okay, so will policy replace will repair policy sustainable ன்னு கேக்குறாங்க. நம்ம இத்தனை நாளா என்ன பார்த்துட்டு இருந்தோம்? preventive maintenance-க்கும் there is breakdown maintenance-க்கும் ஆன comparison பண்ணி எப்பவுமே breakdown maintenance வந்து காஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல ஜென்ரலாவே அப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு லாஜிக்ல we have been traveling for few sums. இங்க இந்த சம்ல வந்து ஒரு ட்ரிக் என்ன பண்ணிருக்க, என்ன ஆயிருக்குன்னா இந்த சம்ல பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டை விட ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கு. கரெக்டா? இந்த 2005 ஆனா இங்க கிட்ட 500 ரூபாய் ஜாஸ்தியா இருக்கு. இட் இஸ் நோ சேவிங், இட்ஸ் a லாஸ். அப்ப நான் வந்து ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ண பிரயோஜனம் கிடையாது இந்த பர்டிகுலர் மிஷினுக்கு. அப்ப அவங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்ப இது ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னா எதுக்கு வந்து ரிப்பேர் பண்ணணும்? பேசாம நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணலாமா வேண்டாமா? ஒரு ஒரு மிஷின் 10 மிஷின் இருக்குன்னா அதுல ஏதாவது ஒரு செட் ஆஃப் பிளாக்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணி எடுத்துன்னு வந்தா நான் எஃபிஷியன்சி அட்டைன் பண்ண முடியுமான்ற அந்த பிளான் பி ஆப்ஷனுக்கு போறாங்க. அதான் சொல்றாங்க. So from above it is clearly observed that PM policy is inferior to repair policy, but will repair policy sustainable? Answer is no. After continuing for some time with the repair policy, cost effectiveness of the policy will be lost, and at this stage we have to replace either individual missions or in blocks. இதுக்கு செட் ஆஃப் அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. புரியுதா கண்ணா? நம்ம இந்த என்ன பார்த்தோம்? சேவிங் பார்த்தோம். அதனால சேவ் பண்றது நல்லது, ப்ரிவென்டிவ் பண்றது நல்லதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ப்ரிவென்டிவ் காஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும்போது அடுத்த தாட் ப்ராசஸ் அஸ் காஸ்ட் அக்கௌண்டர் நம்ம யூஸ் பண்ணோம். இந்த மிஷின் தேவைதானா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அப்ப மிஷின் தேவைதானான்ற போது ஒரு 10 மிஷின்ல ஒரு ஒரு இண்டிவிஜுவல் பாக்ஸ், அதுக்கு தான் அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க, டீடைல் அனாலிசிஸ். இண்டிவிஜுவல் மிஷின்ஸோட அனாலிசிஸ் எப்படி பண்ணணும், காஸ்ட் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட்டோட காஸ்ட் வந்து எப்படி அசஸ் பண்றது, ரீப்ளேஸ் ஆஸ் அண்ட் when மெஷின் ஃபெயில்ஸ், ஸோ அதுக்கான ஒரு மீன் வேல்யூ எடுத்து அதுக்கு ப்ராபபிலிட்டி எப்படி பண்றது, அப்புறம் வீக்லி ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் வந்து எவ்வளோ ஆகுறது அப்படின்ற மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க. சி இந்த ரூல் ஆஃப் காஸ்ட் ஆஃப் பாலிசி ஆஃப் இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் என்னன்னா, எப்பெல்லாம் மிஷின் ஃபெயில் ஆகுதோ ரீப்ளேஸ் பண்ணிடு. தட் வில் பி லெஸ் தேன் தட் ஆஃப் குரூப் ரீப்ளேஸ்மெண்ட். இந்த இதை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் தான் பெட்டர்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் சஜஸ்ட் பண்றேன்னா ஃபர்ஸ்ட் இந்த சம் போடுங்க, இது pretty கான்ஃபிடென்ட் ஆகுங்க. இல்லஸ்ட்ரேஷன் 5 போடுங்க, நல்லா கான்ஃபிடென்ட் ஆகி இல்லஸ்ட்ரேஷன் 6ல இந்த ஸ்டெப் வரைக்கும் போடுங்க. புரியுதாடா? இந்த ஸ்டெப் நான் அடுத்த கிளாஸ்ல சொல்லி தரேன். சரி, இந்த ரீப்ளேஸ்மெண்ட் இது வந்து அடுத்ததுல சொல்லி தரேன். ஆக்சுவலா இது போன வாட்டி கூட நான் பார்த்த மாதிரியே ஞாபகம். கிராஃப்ஸ்லாம் நான் சொல்லி தரேன்டா நாளைக்கு. ஓகே, இன்னும் 2 சம் இருக்கு. சரி, இந்த இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் 4 முடிச்சிருங்க, 5 முடிச்சிருங்க. சரியா? இல்லஸ்ட்ரேஷன் 6ல ஒரு பார்ட் முடிச்சிருங்க. ஒரே மாதிரி தான்டா அண்ணா, ஒரே மாதிரி. அப்படி ஸ்டில் யூ ஃபேஸ் எனி சேலஞ்சஸ், ஆனா நீங்க கண்டிப்பா போட்டுடலாம். 2 பேர் போட்டுருவீங்க, மித்ரா போட்டுருவாங்க, சிவம் போட்டுருவாங்க. இப்ப ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? நீ கேட்டிருக்கான் பாருங்களேன், when will you go for replacement ன்னு கேட்டிருக்கான். ஓகேவா? அதுக்கு நான் ஒரு பார்ட் இது முடிச்சிருங்க. இது எப்ப தெரியுமா நடக்கும்னா, இந்த ரீப்ளேஸ்மெண்ட்ன்ற கால் எப்ப எடுப்போம்னா, when your preventive cost itself is predominantly higher than your
பிரேக் டவுன் காஸ்ட். சரியா? நல்ல தரவா புரியுறதாடா இல்ல டவுட் இருக்கா? இந்த இல்லஸ்ட்ரேஷன் 4 தரவா புரியுதா டவுட் இருக்கா? 4 4 4. சூப்பர். இது வரைக்கும் போடுங்க. இந்த பாயிண்ட் வரைக்கும் போடுங்க. இது 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 வரைக்கும் போடுங்க. ஓகேவா? போட்டு இந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் எடுத்துட்டு வாங்க. இது எவ்வளோ ஆகுறது, எக்ஸ்பெக்டட் இது இவ்வளோ ஆகுது. இந்த இந்த பாக்ஸ் போட்டுட்டாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி சம்ஸ் நல்லா புரிஞ்சிடும். ஸோ இது 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 ஹோம்ஒர்க். ஓகேவா கண்ணா? அதுக்கப்புறம் இந்த சம் வந்து நான் கண்டினியூ பண்ணிட்டேன் அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் பத்தி சொல்லிட்டு அடுத்த சம் ரீப்ளேஸ்மெண்ட் வரும், அதோட முடிஞ்சிருது. அப்புறம் வீல் கோ டு ஸ்பேர் மேனேஜ்மெண்ட். சரியா? ஸ்பேர் மேனேஜ்மெண்ட்ல வந்து ஸ்பேர் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி. அதுல வந்து நிறைய டெர்மினாலஜி இருக்கு, அதான் நீங்க நல்லா கத்துக்கோங்க. ஓகேவா? சம்மு குட்டி குட்டியா இருக்கும்டா, பெருசு பெருசாலாம் இருக்காது. ஸோ நான் இந்த வாரம் உட்காந்து மாடியூல்ஸ் ஒன் முடிச்சிடுறேன். சரியா? கடமா நெக்ஸ்ட் வீக் வந்து ஐ வில் ஸ்டார்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் சைமல்டேனியஸ்லி. ஓகேவா? இந்த லா வந்து February 3rd ஆரம்பிக்கிறேன்டா. ஓகேவா? February 3rd. லா வந்து இது வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் முடிஞ்ச வரைக்கும் லைக் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50% முடிச்சிடுறேன் இந்த மந்த்துக்குள்ள. ஓகே, சாட்டர்டேஸ்லாம் வச்சு சாட்டர்டே சண்டே உட்காந்து முடிச்சிடலாம். சரியா? ஸோ லா வந்து உங்களுக்கு February 3rd ஆரம்பிச்சிடுறேன். கடமா நீங்க ரெண்டு பேரும் லா, அப்புறம் வந்து மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங், கார்ப்பரேட் அக்கவுண்டிங், அப்புறம் வந்து ஓஆர் கரெக்டா? ஓகே ஓகேடா, ஷுவர். ஸோ இந்த சம் போட்டு பாருங்க கண்ணா, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். ம். ஃப்ரைடே சாட்டர்டே கண்டிப்பா வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்சிவ் கிளாஸஸ் இருக்கும். நான் டைமிங் பிங்க் பண்றேன், நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே. எத்தனை மணிக்குமா? எத்தனை மணிக்குடா? ஓகே கண்ணா, ஷுவர் ஷுவர் கண்டிப்பா. ஓகேவா? தேங்க்யூ கண்ணா. தேங்க்ஸ் கீர்த்தனா. தேங்க்யூ நந்தனா. தேங்க்யூ. பை பை. பை பை. சௌந்தர்யா, குட் ஈவினிங் சௌந்தர்யா, எப்படி இருக்கீங்க? சாரி சௌந்தர்யா, என்னால 2 days வர முடியாம போயிடுது. சாரி. எப்படி நல்லா பண்ணிருக்கீங்களா டெஸ்ட்?